Hi friends, welcome to Chennai food. நாம இடியாப்பம் செய்யறதா இருந்தா அரிசி மாவு கோதுமை மாவை பயன்படுத்தி செய்வோங்க. ஆனா ரொம்பவே சத்தான கேழ்வரகு மாவை வச்சு இடியாப்பம் ரொம்ப சாஃப்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்பவே சத்தான ராகி இடியாப்பம் செய்ய போகிறோங்க. அதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நல்லா சூடாகணும், அதுக்கப்புறமா தான் நம்ம ராகி மாவை சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு கரைஞ்சி தண்ணி கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஈரப்பதம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி குறைவாக இருந்தால் லேசாக தெளிச்சிக்கலாம். ஆனால் பார்க்குறதுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராகி மாவு சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. 1 கப்பு தண்ணிக்கு 1 கப்பு ராகி மாவு கரெக்டாக இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே தெளிக்கலை. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனை கீழே இறக்கிக்கலாம். கீழே இறக்கிட்டு இதை 2 நிமிஷம் நாம் மூடி போட்டு விடணும். அப்போ தான் இந்த சூட்லேயே மாவு நல்லா வெந்துடும். 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த மாவை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் சூடு குறையும், நம்ம கை வச்சு பிசைய முடியும். இப்போ கையில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தொட்டுக்கிட்டு நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம நல்லா சேர்த்து பிசைஞ்சிடணும். உங்களுக்கு இந்த மாதிரி கலர்றது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் பாத்திரத்தில் மாவு வச்சுட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கூட நம்ம வெள்ளை இடியாப்பத்துக்கு எப்படி போட்டு பிசைவோமோ அந்த மாதிரி கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு இடியாப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. இது குழலில் போடணும். போடுறதுக்கு முன்னாடி நம்ம இட்லி பாத்திரத்தை சூடுபடுத்திக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் பாருங்கள் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். தண்ணி சூடாகிறதுக்குள்ளே நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பம் பிழியறதுக்காக நான் இடியாப்பம் மர அச்சு தாங்க எடுத்திருக்கேன். இதில் தான் பிழிகிறேன். உங்கள்கிட்ட இந்த அச்சு இல்லைனா முறுக்கு குழலில் ஓமப்பொடி அச்சு இருக்கும், அதை போட்டு நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் மாவு போட்டுக்கிறேன். மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பிழிஞ்சிட்டிங்கன்னா பிழியறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நீங்கள் இட்லி தட்டுலேயும் பிழிஞ்சிக்கலாம், இடியாப்ப தட்டு இருந்ததுன்னா அதில் கூட பிழிஞ்சிக்கலாம். இட்லி தட்டில் நான் ஒரு குழிலையும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ தான் எடுக்கும் பொழுது நமக்கு ஒட்டாமல் வரும். இடியாப்ப அச்சில் கூட நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு போடுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ராகி இடியாப்பம் எல்லாத்தையுமே நான் பிளேட்டில் பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் என்னோடய சன்னுக்கிட்ட கொடுத்து தான் நான் பிழிய சொன்னேன். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் ரெடியாக வச்சுக்கோங்க. அது லேசாக தெளிச்சிட்டு மாவை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு போட்டு பிழிஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை வீட்டில் யாராச்சும் ஜென்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு பிழிய சொன்னிங்கன்னா அவங்க கொஞ்சம் ஈஸியாக பிழிஞ்சிடுவாங்க. நம்ம கைக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் இந்த 7 குழியிலையுமே பிழிஞ்சு விட்டுட்டேங்க. இந்த இடியாப்பத்தை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. நான் ஒரே ஒரு தட்டு மேல் தட்டு தாங்க வைக்கிறேன். அதனால கொஞ்சம் கூண்டு மாதிரி இருக்கிற மாதிரி பிழிஞ்சிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் அடித்தட்டு வச்சு வைக்கிற மாதிரி இருந்தால் இடியாப்பத்தை கொஞ்சம் குறைவாக பிழிஞ்சுக்கோங்க. இதை நான் மூடி போட்டு விட்டுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ராகி இடியாப்பம் நான் 8 நிமிஷம் வேக வச்சேங்க. வேக வச்சுட்டு நான் பிளேட்டை வெளியே எடுத்துட்டேன், ஏன்னா சூடு ஆறுறதுக்காக. இப்போ இதை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், அப்படி லைட்டாக தள்ளின உடனே வந்துடுது. நம்ம தட்டில் எண்ணெய் தடவி வச்சதுனால நல்லா சூப்பராக வருது. நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. நம்ம இட்லி தட்டில் எப்படி பிழிஞ்சு விட்டோமோ அப்படியே இருக்குது. நல்லா பாருங்கள், லேயர் லேயராக வருது. நல்லா அப்படி பிச்சா லேயர் லேயராக பிரிஞ்சு வருது பாருங்கள்.
இடியாப்பம் இந்த மாதிரி தான் நமக்கு லேயராக பிரிஞ்சு வரணும். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, பிழியறதுக்கு தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்ல சத்தான ராகி மாவை வச்சு நம்ம இந்த இடியாப்பத்தை ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அடிக்கடி இந்த ராகி இடியாப்பத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வளர்கிற குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது. ரொம்ப குளிர்ச்சியானதும், இப்போ வெயில் காலத்தில் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுனால தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை எதுவுமே நான் தூவலை. சப்போஸ் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பூவும் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பிச்சு போட்டுட்டு நாட்டு சர்க்கரையும் தேங்காய் துருவலும் தூவிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம குருமா இல்லை கிரேவி, வெஜ் நான்வெஜ் கிரேவி இது எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேழ்வரகு மாவை பயன்படுத்தி ரொம்பவே சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.